ஊவா மாகாண போலீஸ் அதிகாரிகளின் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக மகியங்கனை பிரதேச செயலக காரியாலயத்தின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற சந்திப்பிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். போலீஸ் சேவாவை வடா உசஸ்ஸாவின் பிரமதிகத கிரீம் அவசியம். போலீஸ் சேவையை மிக உயர்தரத்தில் முன்னெடுக்க வேண்டியது அவசியம். உங்கள் நலன்புரிகள் தொடர்பில் பல நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். உத்தியோகபூர்வ சீருடை பிரச்சனையிலிருந்து காலணி வரையான பிரச்சனைகளை நாம் அடையாளம் கண்டுள்ளோம். டெண்டர் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அடுத்த வாரம் அமைச்சரவையில் அது தொடர்பில் விளக்கம் அளிப்பேன். தொடர்ந்தும் சீருடை மற்றும் காலணி வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டால் அதற்கான கொடுப்பனவையாவது வழங்க நாம் நடவடிக்கை எடுப்போம். குறுகிய காலத்தில் முடிவுகளை அமுல்படுத்துவதே எமது நோக்கம். கீழ்மட்டத்தில் உள்ள 5000 போலீசாருக்கு பதவி உயர்வு வழங்க உள்ளோம். 2020 பிப்ரவரியிலிருந்து இன்னும் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படவில்லை. சில அதிகாரிகள் எவ்வித பதவி உயர்வும் இன்றி ஓய்வு பெறுகிறார்கள். இதனை குறுகிய காலத்தில் தீர்க்குமாறு போலீஸ் மா அதிபருக்கு அறிவுறுத்தியுள்ளேன். நீங்கள் திருப்தியோடு கௌரவத்தோடு சேவையில் ஈடுபடும் இடமாக போலீஸ் சேவை மாற்றியமைக்கப்பட வேண்டும். போலீஸ் பரிசோதகர் பதவி நிலையில் 1500 பேருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டியுள்ளது. நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் குறுகிய காலத்தில் அந்த பதவி உயர்வுகளை வழங்க எதிர்பார்க்கின்றோம். உங்களுக்காக தனியான சம்பள முறை ஒன்றை 2026 வரவு செலவு திட்டத்தில் கொண்டு வர எதிர்பார்க்கின்றோம். இன்னும் சில வாரங்களில் அமைச்சரவைக்கு அது தொடர்பான யோசனையை சமர்ப்பிப்போம். அதிக சம்பள நன்மை கிடைக்கும் போது சமூகத்துக்கு நாம் என்ன பதிலுக்கு வழங்குகின்றோம் என்பது முக்கியமானதாகும். அதிகாரிகள் செய்யும் குற்றங்கள் தொடர்பிலும் நாம் கவனம் செலுத்தி வருகின்றோம். போதைப்பொருள் குற்றச்சாட்டில் 58 அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த வருடத்தில் 5000 பேரையும் அடுத்த வருடத்தில் 5000 பேரையும் போலீஸ் சேவையில் இணைத்துக் கொள்ள எதிர்பார்க்கின்றோம். போலீஸ் திணைக்களத்தில் வியூக ரீதியிலான மாற்றங்களை நாம் ஏற்படுத்துவோம். ஒழுக்க சீராக மக்கள் விரும்பும் போலீஸ் சேவையை உருவாக்குவதே இதன் நோக்கம். தற்போதைய அரசியல் அதிகாரம் போலீஸ் சேவைக்கு எவ்வித அழுத்தங்களையும் வழங்குவதில்லை என இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பதில் போலீஸ் மா அதிபர் பிரியாந்த வீரசூரிய தெரிவித்தார். முறையற்ற வகையில் செயற்படும் போலீஸ் அதிகாரிகளை உடனடியாக சேவையில் இருந்து நீக்குவதற்கு உயர்ந்தபட்ச நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் பதில் போலீஸ் மா அதிபர் இங்கு மேலும் தெரிவித்தார். පවතින දේශපාලන වාතාවරණයේ නිවැරදි දේ කරන්න. தற்போதைய அரசியல் சூழலில் சரியானதை முன்னெடுக்க சட்டத்தை அமுல்படுத்த எந்த அழுத்தமும் இல்லை. எமக்கு இருக்கும் ஒரே அழுத்தம் இதனை சரியாக செய்யுங்கள் என்று கூறுவதை மாத்திரம். குற்றச்செயல்கள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டாம், குற்றவாளிகளை விடுவியுங்கள், பிழையானதை செய்யுங்கள் என்ற எந்த அழுத்தமும் எமக்கு இப்போது இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் அப்படியான அழுத்தங்கள் போலீசாருக்கு இருந்தன. இப்போது சட்டத்தின் ஆட்சியை பாதுகாக்க சரியானதை செய்ய வேண்டியதே எமது கடமை. அதற்கிடையில் நாம் சமூகத்தை ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டுமெனில் சிறந்த போலீஸ் அதிகாரிகள் இருக்க வேண்டும். போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கும் குற்றவாளிகளுக்கும் போதைப்பொருளை பயன்படுத்துவோர்களுக்குமாக போலீசார் இருக்க முடியாது. அப்படி இருந்து கொண்டு எமக்கு மக்களுக்கு சரியான சேவையை வழங்க முடியாது. அவ்வாறான அதிகாரிகள் இருப்பதனால் ஒட்டுமொத்த போலீஸ் திணைக்களத்துக்கும் அபகீர்த்தி ஏற்படுகிறது. கடும் மக்கள் எதிர்ப்பும் வருகிறது. எனவே அவ்வாறான அதிகாரிகளை இந்த சேவையிலிருந்து நீக்குவது முதல் கடமையாகும். මේ සේවයෙන් බැහැර කිරීම පළමු වගකීම වෙනවා.